ಹೆಡ್ ಬಂತಂದ್ರೆ ಯಾನ ಕೇವ್ಸ್. ತೋರಿಸ್ ಕಾಯಿನ್ ತೋರಿಸ್. ಹೆಡ್ ಬಂತಂದ್ರೆ ಯಾನ ಕೇವ್ಸ್. ಟೇಲ್ ಬಂತಂದ್ರೆ ಬಾದಾಮಿ. ಬಾದಾಮಿ. ಒಂದೇ ಟಾಸ್, ಮೂರೆಲ್ಲ ಇಲ್ಲ. ಹಾಂ, ಸಿಂಗಲ್ ಟಾಸ್. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா பாதாமிக்கு பைக் ட்ரிப். அதே கேங்கு, நாங்கள் 4 பேர். இப்போ அப்படியே பைக்கில் போகிறோம். அதான் vlog ஸ்டார்ட் பண்ணலாமே இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் ஒரு 5 o'clock விட்டோம். பெட்ரோலெல்லாம் காலி ஆகி பம்பை தேடி அதுக்கப்புறம் ஒரு வழியாக 7 மணிக்கு கிடச்சி இப்போது இங்கேருந்து மூவ் ஆன் ஆக போகிறோம். ஹுப்ளிலேருந்து பாதாமி 110 கிலோமீட்டர் இருக்குது. ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னே போக என்னென்ன இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன். ನಾನಾ ನೈಟ್ 1 ಗಂಟೆಗೆ ಮಕ್ಕೊಂಡೇನಿ. ಬೆಳಗ್ಗೆ ಎಷ್ಟು ಗಂಟೆ ಇದ್ದೆ? 4 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇನೆ. ಸ್ನಾನ ಮಾಡ್ದಿಲ್ಲ? ಸ್ನಾನ ಮಾಡೀನಿ. ಇಡ್ಲಿ ಹೆಂಗಿತ್ತು? ನಂದು ಸ್ಟೀಲಲ್ಲೂ சுட இட்லி கைஸ். அவன் ஸ்டீல்து பல்லு இருக்கு, அந்த பல்லே சூடாயிடுச்சுன்னா பார்த்துக்குங்க கைஸ். வண்டிது ஃபியூல் 600 ருபீஸ் போட்டோம் இங்கேருந்து போயிட்டு வரத்துக்கு. இன்னும் எவ்வளோ ஆகுதுன்னு தெரில. இதோ வந்துட்டான் பாருங்க ಕಾಟು ಬುಚ್ಚಿ. ಅಲ್ಲ ಗುರು, ಚಳಿ ಹೆಂಗಿದೆ? ಚಳಿ ಭಾಳ ಐತಿ, ಭಾಳ ಥಂಡಿ. ನಾವು ಎಷ್ಟು ಗಂಟೆ ಬಿಡ್ಬೇಕು ಮುಂದೆ? ನಾವು ಎಷ್ಟು ಗಂಟೆ ಬಿಡ್ಬೇಕು ಅನ್ಕೊಂಡ್ವಿ? ಎಷ್ಟು ಗಂಟೆ ಅಂದ್ರೆ ನಾವು 6 ಗಂಟೆ ಬಿಡ್ಬೇಕಂತ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದ್ವಿ. ಈಗ 7:30. ಊರು ಬಂದು ಬಿಟ್ಟಿವಲ್ಲ ಮನೆ. ಮನೆ ಬಿಟ್ವಿ. ಮನೆ ಬಿಡೋದೇ ಟೈಮಿಂಗ್. ಮನೆ 5 ಗಂಟೆ. ನಾನು 4:30ಗೆ ಬಿಟ್ಟು. ನೀನು 4:30ಗೆ ಬಿಟ್ಟು, ನಾ 5 ಗಂಟೆಗೆ ಬಿಟ್ಟು. பிரேக்கு 40 கிலோமீட்டர்ஸுக்கே ஒரு பிரேக்கு. இங்கே பாருங்கள், இங்கே உக்காந்து ஹைட்ரேஷன் தண்ணி குடிக்கணும் கைஸ். எப்போவுமே ரைடு போகிறப்போ வாட்டர் கண்டென்ட்டு நிறைய குடிக்கணும், கன்சியூம் பண்ணோம். ஏன்னா ஹைட்ரேஷன் நல்லாயிருக்கும், அப்போ தான் ஹீட் ஆகாது பாடிக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். பட் நாங்களே இப்போ தான் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்ருக்கோம். பார்க்கறதுக்கு அப்படியே ஏலியன் மாதிரியே இல்லை, திருட மாரி இருக்கானா கைஸ். துரிய படம் ரைடர் மாரி இருக்கிறானா, ஆனால் அப்படி இல்லை பார்க்கறதுக்கு உண்மையிலே. இங்கே பாருங்க கைஸ், காது மட்டும் வெளியேந்துச்சுன்னா ஏலியன் தான். இதை பாருங்க கைஸ், ஒரு வழியாக வந்துட்டோம். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து அப்படியே மூவ் ஆன் ஆகிறோம். ஒரு சின்ன பிரேக், யூரினரி பிரேக். இது திருப்பி இங்கே மேலே ஒன்று தெரியுது பாருங்க. இந்த பக்கத்துக்கு ಬಂದ್ರೆ ನೋಡಾಕದು ಅಲ್ಲಿ ಸೈಟ್ ವಿವಿಂಗ್ ಗೈಸ್. ಎನಿಮಿ ಯಾರನ್ನ வந்தா பார்க்கறதுக்கு அதுக்கோசர கட்டுனது. ಟಿಪ್ಪು சுல்தான் கட்டுனது கைஸ். செம்மையான ஒரு பிளேஸு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி இருக்கும்ன்ட்டு. செம்மையாக இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கூல் ட்ரிப்பு. பின்னாடி எல்லா பசங்க ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்காங்க இந்த பக்கம்லாம். மேலே இன்றைக்கி சாட்டர்டேன்றதால எல்லோரும் ட்ரிப்புக்கு வந்துட்டுருக்காங்க பொழுது. இப்போ லக்கேஜ் வச்சுட்டு வரோம் போயிட்டு. இங்கே பாருங்கள், இந்தியன் சிட்டிசன், அதுக்கப்புறம் பிஸ்மிஸ்டிக், ஸ்கேர் சிட்டிசன், அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் ரேட் எல்லாத்துக்கும். இப்போ எங்களுது 25 ருபீஸ் ஒருத்தருக்கு. நாங்கள் 4 பேர் இருக்கிறதால 100 ருபீஸ் ஆகும் இந்த டிக்கெட் உள்ளே போகிறதுக்கு. வாங்க போகலாம். இங்கே நந்தி ஒரு ஸ்டாச்சு இருக்குது தெரியுமா? இந்த ஸ்டாச்சு எடுத்துன்னு வந்து வச்சிருந்த கைஸ். இது இங்கவே அது செதுக்கல. இது எடுத்துன்னு வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே ஈஸ்வர்
ஈஸ்வர் லிங்கம் இருக்கு இங்க உள்ள சிவலிங்கம் இருக்கு இங்க. அந்த காலத்துல இங்க ஜனங்கள்லாம் இருந்தாங்க தெரியுமா, அப்போ அவங்க மாடு கட்டுறதுக்கோசரம் இங்க கீழே இந்த ஹோல்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க guys. இந்த ஹோல்ஸு அதுக்கு தான் இங்க அங்கங்க குழியா இருக்கு. இந்த கேவ் வெறும் சிங்கிள் ஸ்டோனு, அதை இவங்க மைனஸ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு கேவ் இருக்குது, அது உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணின்னு போயிருக்காங்க. இங்கேருந்து எடுத்து அங்கே போட்டாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் இப்படின்னு இது ஹிஸ்ட்ரி இருக்குது, அது உங்களுக்கு சொல்லலான்னு விருப்பப்பட்டேன். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இது நட்ராஜர் சிலை, சிவந்து ஒரு ரூபம். கேமரா ஏதோ சொதப்பல் பண்ணிட்டு இருக்கு. ಇங்க பாருங்க ಕೀழ ಗಣಪತಿಯವರು ಇருக்கு. ಆಮೇಲೆ ಇವೆಲ್ಲ ಇದಾವಲ್ಲ, ಇವು ಸಣ್ಣ ಸಣ್ಣವು ನಮ್ದೇ ಎಷ್ಟಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಇತ್ತಂತೆ 6th ಸೆಂಚುರಿಯಲ್ಲಿ, ಬ್ರಿಟಿಷರ್ ತರ. ಆದ್ರೆ ನಾವ್ ಹಿಂಗಾಗಿರೋದು. ಇವೆಲ್ಲ ದೃಷ್ಟಿ ಗೊಂಬೆ, ಇದು ನಾವ್ ಮನೆಗೆ ಇಡ್ತೀವಲ್ಲ ಗೊಂಬೆ, ಆ ತರ ದೃಷ್ಟಿ ಗೊಂಬೆಗಳು. ಕಲ್ಲಿಗೆ ಏನೂ ಆಗಬಾರ್ದು. ಅವಾಗೆಲ್ಲ ಜನ ನೋಡಿದ್ರೇನೆ ಕಲ್ಲು ಮುರಿದೋಗ್ತಿದ್ರು ಅಂತ. அப்படியே ஸ்டெப் ஏறி ஒரு வழியா இந்த ஃப்ளோருக்கு வந்துட்டோம். கைஸ் வாட்டர் பாட்டில் பிடிங்கிச்சு கைஸ். எங்களுக்கு இவனுக்கு பண்ணுற வேலைக்கு இது பிடிங்கிச்சு கைஸ். கைஸ் அங்கே இருக்கு பாருங்க கைஸ் தண்ணி, இது லேக்கு. அந்த லேக் எப்படின்னா, அந்த காலத்தில் யாருக்குன்னா உடம்பு சரியில்லைனா, யாருக்குன்னா எதுனா ஆச்சுன்னா இந்த லேக்கில் வந்து குளிச்சா அது எல்லாமே சரியாயிடுமா எப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸ்வஸ்திக்கு தெரியுமா கைஸ்? அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஏன்னா கன்ஃபியூஷனாக இருக்குமா, இது எங்கே ஸ்டார்ட் ஆகும் எங்கே முடியும்னே தெரியாதம்மா கைஸ். இப்போ இன்னொரு இடத்துல ஏறிட்டு இருக்கோம், என்ன இருக்குது ஏது இருக்குன்னே தெரில. குரங்கு வேறு அங்கங்கே தாவிட்டு இருக்கு. இங்கே ஸ்கூல் ட்ரிப்பு அதெல்லாம் வந்துட்டுருக்காங்க. இங்கே ஒரு குகை கைஸ், தியானம் பண்ணுறதுக்கு உக்காரத்துக்கு ஏற்ற மாரி ஒரு இடம். வாங்க அப்படியே உள்ளே போவோம். செம்ம சவுண்டாக இருக்குது ஏரியா இந்த பக்கம், ஏன்னா ட்ரிப்புக்கு வந்திருந்தால ஃபுல் ஆஃப் நாய்ஸ். உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன், இந்த பக்கம் இந்த அப்படியே திரும்பி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் வியூ. ಇದು ಮಾಡೋಕ್ಕೆ ಚಾಲುಕ್ಯ ಡೈನೆಸ್ಟಿ ಏನಿದೆ 6 to 8 years ತಗೊಂಡು ಆಮೇಲೆ ಬೇರೆಯವ್ರು ಬಂದು ಹೊಡೆದಾಕಿದ್ದು ಬೀಳ್ಸಿದ್ದು. ನಿಕ್ಕಿ ನೀರಲ್ಲಿ ಅರ್ಬಿ ಹೋಗಿಲ್ಲೇನೋ, ನೀವು ಹೋಗಿದ್ದಾರಲ್ಲ